இப்படி மாட்டிக்கிட்டே பங்கு, இப்படி ஓப்பனா மாட்டிக்கிட்டே பங்கு. அதாவது பொய் சொல்லணும்னு ஆயிட்டு கொஞ்சம் பொருந்துற மாதிரி சொல்லியிருந்த வாச்சும் தப்பிச்சிருப்பீங்க. மக்களுக்கு தெரியற மாதிரி இவ்வளவு ஓப்பனா சொன்னீங்கன்னா மக்கள் உங்களுக்கு குறும்படமா போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே மக்கள் குறும்படமா எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. உண்மையா சொல்ல போனா இந்த மாதிரி ரீசனுக்காக தான் ப்ரோ எனக்கு ஜாக்லின் மஞ்சரி இந்த ரெண்டு பேரும் சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஃபுல்லா போய் ப்ரோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பக்கா ஃபேக்கா அந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த ரெண்டு பேரும் யாருக்கிட்டே பழகுறாங்கன்னா அவங்ககிட்ட எதுக்கு பழகுவாங்கன்னா அவங்கள வச்சு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா, அவங்கள வச்சு நம்ம சர்வே ஆக முடியுமா, அவங்கள வச்சு நமக்கு சப்போர்ட் கிடைக்குமா, இந்த ரீசனால மட்டுமே தான் அவங்க யாருக்கிட்டனாலும் பழகுறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. முக்கியமா இந்த ரெண்டு பேரை பொறுத்தவரைக்கும் முத்துக்குமாரன் பழகிறதுக்கான காரணமே முத்துக்குமாரனுக்கான ஓட்டுகள், முத்துக்குமாரனுக்கான சப்போர்ட்டர்ஸ் மட்டும்தான். அவங்கள எப்படியாச்சும் நம்ம பக்கம் எடுத்து அந்த ஓட்டுகளை வாங்கி இந்த வீட்டில் சர்வே ஆகலாம் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் சுத்திட்டு இருக்காங்க. தவிர மற்றபடி இந்த ஜாக்லினுக்குலாம் முத்துக்குமாரனை பிடிச்சு போயெல்லாம் கூட இருக்கவே இல்லை. அதெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது. எல்லாமே ஓட்டுகள் தான். ரெண்டாவது நேற்று இன்னொருத்தவங்களும் மாட்டிக்கிட்டாங்க, நம்ம அருண் விஜய் விஷாலும். ஏன்னா இவனுக்கான கண்டென்ட் அந்த டைமே யோசிச்சிருந்தேன். ஏன்னா இவனை சரிஞ்சு கீழே விழுந்தானோ தெரியுமா, அதுவே எனக்கு பெருசா நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. அந்த கிளிப் வேணா ட்விட்டர்ல இருக்கு, ரிட்டன் போய் போட்டு பாருங்களேன். விஜய் விஷால பொறுத்தவரைக்கும் அருண் ஏதோ வாலண்டியா பிடிச்சி இழுத்த மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு சண்டை நடக்கும். சண்டை நடந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இருக்க ரயானு லைட்டா நவுண்டுருவான், முத்துக்குமரன் நவுண்டுருவான். விஜய் விஷால் மட்டும் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஏதோ ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆன மாதிரி அருணை பிடிச்சி ஒரு மாதிரி இழுத்து வேணும்னு சொல்லி இழுத்து பின்னாடி கொண்டு போயிருப்பான். கொண்டு போகும் கால் தட்டி கீழே விழுவான். ஓகே, கால் தட்டி தான் கீழே விழுவான். இருந்தாலுமே வாலண்டியா இழுக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அங்கேயே ஒரு டவுட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம டக்குன்னு நம்ம விஜய் விஷால் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பாங்கல்ல, விஜய் விஷால் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் கொண்டாத்துல பார்த்தா இங்க இருந்து அருணும் கிளம்பி போயிருப்பான். அருண் எதுக்கு தேவையில்லாம கூட்டு போறான்னு யோசிச்சுட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஒரு டிராமா போட்டிருப்பாங்க. அந்த டிராமாவை நான் நம்பாம தான் இருந்தேன். அது எப்படி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சா அதை பத்தியுமே நேத்துக்கான எபிசோட்ல ஓப்பனா எடுத்து உடைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜாக்லின் மேட்டரை பார்த்துடுறோமா. ஜாக்லின் மஞ்சரி இவங்க ரெண்டு பேரும் நேத்து என்ன போய் சொன்னாங்கன்னா, நேத்து முத்துக்குமரனுக்கான டாபிக் ஒன்று எடுத்து பேசினாங்களா. இதுல முத்துக்குமரன் தான் பாவம் ப்ரோ, அவன் தான் பலியாட மாட்டான். என்ன அந்த சொல்லிட்டேன்ல, சாட்டர்டே சண்டே கண்டென்ட் இல்லைன்னா மாட்ட போறது முத்துக்குமரன் தான். அவனுக்கான சின்ன கண்டென்ட் எடுத்து போட்டு முழு எபிசோட அவனை வச்சு ஓட்டிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி நேத்துக்கான எபிசோட முத்துக்குமரன் ஓட்டிட்டாங்களா. ஒண்ணுமே இல்ல ப்ரோ. முத்துக்குமரன் கேட்டது என்னது, நீங்க ஒரு டாஸ்க் ஆடிட்டு இருக்கீங்க. அந்த டாஸ்க் ஆடிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் கோட்டையை தாண்டி போறான். அப்ப முத்துக்குமரன் ஆகிய நீங்க இங்க இருந்து கோட்டையை தாண்டி போகாதீங்கடா, உள்ள வாங்கன்னு சொல்றீங்க. அப்படி சொல்லும்போது அந்த டாஸ்க் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ பவித்ரா உங்களுக்கான அந்த போட்டோ பிச்சு வீசுறாங்கன்னா அது டாஸ்க்ல தான் இருக்குது. ஓகேவா? அது டாஸ்க்ல தான் நடந்துட்டு இருக்குது. நீங்க ஹோல்டு சொன்னீங்க, நீங்க அங்க பாத்துக்கிட்டு கோட்டை வெளியே போயிட்டீங்கடா, உள்ள வாங்கடான்னு சொல்லும்போது யாருமே உங்க போட்டோ பிக்காம இருக்க மாட்டாங்க. அது டாஸ்க்ல அப்பலாம் இந்த ரூல்ஸ் கிடையாது. நீங்க ஒரு ரூல்ஸ் போட்டீங்கன்னா அதுக்கு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம நீங்க ஹோல்டு சொல்லவே இல்லை. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், முத்துக்குமார் அந்த இடத்துல ஹோல்டு சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் கோட்டுக்குள்ள வாங்கடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் பவித்ரா கையை விட்டு போட்டோ பிச்சு வெளியே போட்டுருப்பாங்க. ஓகேவா? எப்படி பவித்ரா கையை விட்டு போட்டோ பிச்சு வெளியே போட்டுருப்பாங்க. போட்ட அடுத்த செகண்டே முத்துக்குமார் ரியாக்ட் பண்ணிருப்பான். முத்துக்குமார் ரியாக்ட் பண்ண அடுத்த செகண்டே அந்த பக்கம் இருந்து ரெண்டு பேர் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. அதான் நம்ம ஜாக்லின் மஞ்சரி அந்த பக்கம் இருந்து உடனே ரியாக்ட் பண்ணி, ஏன் இப்படி பண்ற, தேவலாம் பண்ணாத, அவன் தான் பேசிட்டு இருக்கான்ல, ஏன் இப்படி எடுத்து பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கடகடன் வந்து பவித்ரா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம மஞ்சரி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கான கேனை டப்புன்னு கலத்தி போட்டுட்டு நேரா நடந்து போய் ஆஹா நம்ம ஆளுக்கான போட்டோ வெளியே கிடக்கிறான்னு சொல்லிட்டு வெளியே கிடக்கிற போட்டோவை எடுத்து ஓட்டுறது மஞ்சரி. ஓகேவா? எடுத்த எடுப்புல இங்க பவித்ராட்ட திட்டிக்கிட்டே நேரா போயிட்டு முத்துக்குமாரனுக்கான போட்டோ எடுத்துட்டு வந்து முத்துக்குமாரன் ட்ரம்ல ஓட்டுறது மஞ்சரி அவர்கள். ஆனா இதெல்லாம் பண்ணிட்டு நேத்து கேட்கும்போது மஞ்சரி ஒரு பொய் சொல்றாங்க, நம்ம ஜாக்லின் ஒரு பொய் சொல்றாங்க. அது உங்களுக்கு கை வந்தா கலந்து வச்சுக்கோங்களேன். மஞ்சரி என்ன பொய் சொல்றாங்கன்னா, சார் நான் போட்டோ நான் எடுத்து ஓட்டல சார். ரெண்டாவது எனக்கு தெரியாது சார், நான் வந்தது பார்த்துட்டு இருந்தேன், அங்க எனக்கு இவன் போட்டோ வெளியே விழுந்தாலும் எனக்கு தெரியவே தெரியாது சார். அப்படி நடந்துட்டு இருக்கும்போது முத்துக்குமாரன் சொன்ன அந்த இடத்துல நான் ஹோல்டுன்னு சொன்ன பிறகு என்னோட போட்டோ எடுத்து பிச்சு வெளியே போட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் நான் பவித்ரா போய் கேட்டேன், சார் எனக்கு பெருசா தெரியாது சார், அந்த சண்டை எனக்கு தெரியாது சொல்லிட்டு மஞ்சரி ஒரு பொய் சொல்றாங்க. இந்த பக்கம் எட்டி பார்த்தா ஜாக்லின் அதுக்கு மேல ஐயோ ஆக்டிங் அள்ளி வீசுறாங்க. சார் அவன் ஹோல்டு சொல்லியா, என்ன சார் சொல்றீங்க, அவன் ஹோல்டு சொல்லியா சார், என்கிட்ட என்ன சொன்னானா, நான் ஹோல்டு சொன்ன பிறகு பவித்ரா வந்து போட்டோ பிச்சு போட்டாங்கன்னு சொன்னான் சார், அதனால மட்டும்தான் நான் பவித்ரா போய் சண்டையை போட்டேன், எனக்கு இது தெரியவே தெரியாது சார், பாருங்க எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்க போடுவாங்க தெரியுமா. வேற லெவலுங்க, நடிப்பு தான். ஆஸ்காரை விட கொடுக்கலாம், அதே ட்ரம்பே குடுறா அந்த ஆஸ்கார் அப்படிங்கிற லெவலுக்கு தான் ஆக்டிங்க போட்டு தள்ளுறாங்க. இந்த ரெண்டு பேருமே அங்க முத்துக்குமாரனுக்கான போட்டோ பிஞ்ச உடனே ஏதோ அவங்க போட்டோ பிஞ்ச மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு டப்புன்னு ஓடி வந்து ஏன் இப்படி போட்டோ பிச்சன்னு சொல்லி வந்து ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஆனா ரியாக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல தெரியாத மாதிரி சேதனட்டு ஒரு ஆக்டிங் போடுறாங்க தெரியுமா. வேற லெவலுங்க, நடிப்பு இருக்கு தெரியுமா, கேவலமான நடிப்பு, மட்டமான நடிப்பு. இப்படி மட்டமா நடிச்சு ஒரு ஓட்டுகள் வாங்கி இந்த வீட்டுல சர்வே ஆக ட்ரை பண்றீங்க தெரியுமா, இதை விட கேவலம் எதுவுமே இல்லை. ரெண்டாவது
சேதன் ஒண்ணு கேட்கணும். அண்ணன் இந்த எபிசோட பார்த்தாங்களா என்னமோ தெரியல, எப்பவும் போலதான் எபிசோட் பார்த்தாங்களா இல்ல டீம் பார்த்து சொல்லித்தான் தெரியல, அண்ணன் இந்த கண்டென்ட் தெளிவா கேட்கறாங்க. இது முத்துக்குமரனுக்கான போட்டோ பிஞ்சு விழுந்ததெல்லாம் கேட்கறாங்க. அப்ப பிஞ்சு விழுந்தது யார் எடுத்து ஒட்டினான்னு கூட உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா முத்துக்குமரன் அந்த இடத்துல நான் தான் எடுத்து ஒட்டினேன்னு சொல்றான். ஒட்டமா முத்துக்குமரன் அந்த அந்த கான்வர்சேஷன் கண்டினியூ பண்றீங்க. அந்த இடத்துல முத்துக்குமரன் எடுத்து ஒட்டவே இல்லை, ஒட்டினது மஞ்சரி. நீங்க அந்த டாபிக் எடுத்து பேசல. ரெண்டாவது இவங்க 2 பேரும் பொய் சொல்றாங்க. இந்த இடத்துல எங்க 2 பேருக்கு அப்புறமா தான் தெரியும், முத்து சொன்ன பிறகு தான் தெரியும்னு சொல்லி பொய் சொல்றாங்க. அந்த டாபிக்கை நீங்க எடுத்து பேசவே இல்லை. அப்போ நீங்க ஒரு டாபிக்கை பேசணும்னு சொல்லி பேசுறீங்க. இப்படியே முத்துக்குமரனுக்கான டாபிக் எடுத்து இன்னைக்கான எபிசோட ஓட்டணும். அதுக்கு சின்ன கிளிப்பு போதும். என்ன கிளிப்பு? அவன் போட்டோ பிச்சு வெளியே போட்டாங்க, அது பவித்ரா பிச்சு வெளியே போட்டாங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு கண்டென்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நேத்துக்கான எபிசோட ஓட்டுனீங்க தெரியுமா? அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த 2 பேரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பச்சையா போய் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 2 பேரை பிடிச்சி போட்டு 2 பேருக்கு ஒரு குறும்படம் போட்டுருக்கலாம், இல்ல 2 பேரும் அந்த இடத்துல நிப்பாட்டி விட்டு கேள்விகள் கேட்டிருக்கலாம். நீங்க தானே போட்டோ எடுத்து ஓட்டுனீங்க, நீங்க தான் உடனே ஓடி வந்து சண்டைக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு கேள்வி கேட்டிருந்தாலே எபிசோட் சூப்பரா இருந்திருக்கும். ஆனா எதுவுமே பண்ணாம அந்த 2 பேர் சொல்ற பொய்யெல்லாம் வாங்கிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு முத்துக்குமரன் மட்டும் அட்டாக் பண்றீங்க தெரியுமா? இது எப்படி எனக்கு தெரியல. இது எந்த வகையில நியாயம்? நீங்க எபிசோட எப்படி கொண்டு போயிட்டீங்கன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஆனா நீங்க 2 பேரும் ரொம்ப கேவலமா நடிக்கிறீங்க. சரி ஓகே, மஞ்சள் இன்னைக்கு வீட்டாய் வெளியே போயிருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜாக்லின் வந்து யார் கூட சேர்ந்து ஆக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மேபி எனக்கு தெரிஞ்சு மண்டே வீட்டுக்குள்ள வர எக்ஸ்ட்ரா யாரையா பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுது ஒன்னு மிஸ் பண்ணேன். இத்தனை நாளுக்கு உன்னை பத்தி தான் டெய்லி என் கனவுல யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுது ஒரு டிராமா போட்டாலும் போடுவாங்க. அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது, அருண் அவர்கள் நேற்று ஒரு விஷயத்தை ஓப்பன் எடுத்து உடைச்சார். என்ன சொல்லியிருப்பாப்ல தெரியுமா? அருண் கூட்டு நம்ம சேதனை கேட்பாப்ல, அடிப்பட்டதுல இல்ல ஓகேவா, எப்போ நீட்டா இருக்கீங்களா, ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல நம்ம அருண் என்ன சொல்லுவார்னா, எல்லாம் ஓகே சார், பிக் பாஸ் எங்களை சூப்பரா பாத்துக்கிட்டாங்க, வேற ரோல்ல பாத்துக்கிட்டாங்க, என்ன ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டாங்க, நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், நான் இங்கேருந்து நான் ஹாஸ்பிட்டல் போனால் ஒருவேளை நம்ம விஜய் விஷால பார்க்கலாம், அப்போ அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இப்படி தான் ராணுவ வந்து போனால் போயிட்டு வரும்போது பார்த்தா கையில் கெட்டு போட்டு வந்தான். அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் இங்கேருந்து கிளம்பி போனேன். அதேமாதிரி என்ன கூட்டு போனால் ஹாஸ்பிட்டலில் வச்சு நான் வந்து விஷாலை பார்த்தேன், அங்கேயே போய் பார்த்து எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டு வந்தேன், நல்லா தான் இருந்தான், ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மனசு ஆறிச்சுன்னு சொல்லி சொல்கிறான். அப்படி சொல்லும் போதே சைடில் பார்த்தா நம்ம விஜேஸ்க்கான ஃபேஸும் லைட்டாக மாறுது, சைடில் பார்த்தா நம்ம விஷாலுக்கான ஃபேஸும் லைட்டாக மாறுது. ஏன்னா 2 பேருக்கும் அந்த கண்டென்ட் தெரியும், ஏதோ கண்டென்ட் நடந்திருக்குது, ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அது தெரியாம அருண் உடச்சிட்டானு சொல்லி 2 பேரும் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எப்படி மாட்டினானா, விஷால் தான் ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபர்ஸ்ட் வருவோம், ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் வரும்போதே டக்குன்னு அந்த இடத்துல இருந்து முத்துக்குமரன் அங்க இருந்து ஏதோ சொல்லுவாங்க, வாடா வாடா அருணை பாத்தியாடான்னு சொல்லி சொல்லுவான். டக்குன்னு இங்க இருந்து எல்லாரும் போய் ஹக் பண்ணி ஏதோ பேசிட்டு இருந்தோம், கேட்பாங்க, அருணை பாத்தியாடா, அவன் எப்படா இருக்கான், உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவன் பதறிட்டான்டா, அவன் எப்படா இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, அருணை நான் பார்க்கவே இல்லை, அருண் வந்திருக்கான், அவனும் ஹாஸ்பிட்டல் போயிருக்கானு சொல்லிட்டு தெரியாத மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டிருப்பாங்க. எப்படி அருணை பார்க்காத மாதிரியோ, அருண் ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு தெரியாத மாதிரி, எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல கூட்டு போனலான்னு தெரியாது, வெளியே கூட்டு வந்து ஏதாச்சும் சும்மா வந்து எனக்கு தெரியலங்க. அதெல்லாம் எனக்கு ஆக்சுவலி எப்படின்னு தெரியல. அதனால் நான் இப்போ வரைக்கும் அந்த விஷயத்துக்குலாம் நான் நம்பவே இல்லை, ஓகேவா? அந்த விஷயத்தை நான் சுத்தமாக நம்பவே இல்லை. அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியல, அது இல்லை, ஓகேவா? ஸோ அந்த வகையில் ஒரு உருட்டை போடுறான், நான் பார்க்கலன்னு சொல்லி உருட்டை போட்டேன். அன்னைக்கு பார்த்தா நாங்கள் பார்த்தோம், நான் பேசணும்னு சொல்லிட்டு அருண் உடச்சிட்டான். ஸோ இப்போ சொல்லுங்க, இது வந்து ஸ்கிரிப்ட் படி கொண்டு போயிட்டு இருக்காங்களா, இல்லை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை வெளியெடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா எனக்கு ராணுவ மேட்லேயே மிகப்பெரிய சந்தேகம் இருந்துச்சு. சும்மா கூட்டு போறானா, டக்குன்னு பாரானா, ஒரு கெட்ட போட்டு அனுப்புறானா, கேட்டா ஸ்கேன் எடுத்தாச்சு, அதை எடுத்தாச்சு, இதை எடுத்தாச்சு, டாக்டர் ரிசல்ட் பார்த்துட்டாரு அப்படின்னு நல்லா ஏதோ ஒரு 2 மணி நேரத்தில் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சாதாரணமாக நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலே காலிலேருந்து சாயங்காலம் வந்து உட்கார வச்சு மொத்தப்படியும் ஸ்கேன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க 1 மணி நேரத்தில் ஒருத்தனை ஸ்கேன் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட் எடுத்து அதை பார்த்து எல்லாத்தையும் விவரம் சொல்லி அதுக்கு ஏற்ற இன்ஜெக்ஷனை போட்டு டப்பன்னு கெட்ட போட்டு அனுப்புறாங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டாக்டர் இருக்காங்களா என்ன? எனக்கு தெரியல, சத்தியமா எனக்கு தெரியல. அப்படியே தான் இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ மொத்தத்தில் இந்த வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் நடிக்க தான் செய்றாங்க. முக்கியமா இந்த சேனல் ப்ராடக்ட் இந்த 2 பேர் இருக்காங்களா, யாரு, நம்ம அருண் அண்ட் விஜய் விஷால், இந்த 2 பேரை கூட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அருண் வந்து அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே அவனுக்கான நடவடிக்கை லைட்டா சேஞ்ச் ஆச்சு. முத்துக்குமரன்ட்ட நல்லா க்ளோஸ் ஆனா, மஞ்சள் எவிக்ஷனை பத்தி ஓப்பனா சொல்லிட்டு இருந்தான், ராணு எவிக்ஷனை பத்தி ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டு இருந்தான், இந்த 2 எவிக்ஷனை ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டு இருந்தான், ரொம்ப ஓப்பனா ரொம்ப போல்டா சொல்லிட்டு இருந்தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி அதை இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி இந்த பணப்பட்டி எடுக்கிறதுக்கு ஏதாவது சொல்லிட்டாங்களா, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வருவாங்க, உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க, அதை கேட்டு நீங்கள் வந்து லோ ஆகிற மாதிரி ஆகி அந்த பணப்பட்டி எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமே உங்களுக்கான நடவடிக்கைகள் கொஞ்சம் சேஞ்சஸாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இப்படி கேவலமாக நடிச்சு ஒரு ஓட்டுகள் வாங்கணுமா என்ன? சரி பரவாயில்ல விடுங்க, இந்த வாரம் வீட்டாக போகிறீங்க, அதை போட்டு என்ன சொல்கிறதுக்கு. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க.